ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க. தக்காளி ஊறுகாய் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். தக்காளி ஊறுகாய்னு சொல்லலாம், தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ஊறுகாயெலாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாயெலாம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் குழம்புக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், பழைய சோறு, இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் தக்காளியில் ஊறுகாய் செய்யும்போது நம்ம இதை தொக்கு மாதிரியும் ஊறுகாய் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, வெள்ளை சாதம், இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெள்ளை சாதத்தில், சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம இதை நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணாலும் ஒரு 4-5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துனீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஊறுகாய்க்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இதை நல்லா கடாயில், வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான பெருங்காயத்துண்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெய் சேர்க்காமல் நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன். நல்லா இது மாதிரி கலராக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். ஏன் இதை வந்து முழுசாக சுடுதண்ணியில் போட்டு தோல் உரித்து செய்யலாமான்னு கேட்பீங்க. அப்படியும் செய்யலாம். நம்ம தோலை உரிக்கும் போது நமக்கு நிறையா கழிவு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்க்கும்போது நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம தோலை உரிச்சிட்டு வேக வச்சாலும் மிக்சியில் அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். அதனால் நம்ம இதையுமே நம்ம அரைச்சிட்டு செஞ்சுக்கிறலாம். அதனால் இப்போ நான் காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். அதில் இருக்கிற நார், சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே வேக வச்சு அரைக்க போகிறோம். அதனால் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச கடுகு, வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. இதையும் பவுட்ரு பண்ணணும். இதையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 50 மில்லி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஊறுகாயும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க, மேலே வந்து எண்ணெய் தெரிச்சிடாத அளவுக்கு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது மூடியெல்லாம் போட்டு வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே கலந்து விட்டோனாலே இது நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். ஏன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா மசிய விட்டுருங்க. 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுப்பை நான் சிம்லேயே வச்சுருந்தேன். தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது நமக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். சூடாக இருக்கும்போதே மிக்சியில் போட்டோன்னா அள்ளி தெளிச்சிடும். அதனால் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஃபேன் கடியில் வச்சு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. 2 கத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் வடித்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 20லேருந்து 25 பல் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலெல்லாம் உரிக்க வேணாங்க. நான் பொடி பல்லாக தான் எடுத்திருக்கேன். அதனால் அப்படியே நம்ம தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிச்சன் மேடையில் தான் வச்சு தட்ட போகிறேன். இந்த இடத்த வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி தட்டுற கல் வச்சு இது போல் தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியிலலாம் போட வேணாம். அதே போல் தோல் உரிக்க வேணாங்க. இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவர், நல்ல மணமாக இருக்கும். ஊறுகாய் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிற புளியிலையும் தக்காளிலையும் புளிப்பு, இனிப்பு இருக்கும் இல்லையா? அதனால் காரம் இந்த அளவுக்கு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலான காரம் உள்ள பொடினா 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்ல காரம் இருக்கிறதுனால நான் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா வலிச்சு விடுறதுக்கு இது போல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றினாலே போதும். நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டு வந்துடுங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஊறுகாய் தாளித்து விட்டுறலாம். இப்போது நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாயை வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த ஊறுகாயில் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். ஏற்கனவே தக்காளி வதக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா பெரிய பெரிய கருவேப்பிலையாக கிடச்சிது. நீங்கள் கொழுந்து கருவேப்பிலை கிடச்சா வாங்கி சேர்த்துக்கோங்க. இது கூட தட்டி வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நல்ல மணம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம்.
பூண்டு வேக வேக நமக்கு நல்லா மணம் வருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். ஏன்னா எண்ணெயில் சேர்த்துறதுனால உடனே மிளகாய்த்தூள் வந்து கருகிடும். அதனால் அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மிக்ஸி ஜார்லாம் அலசி ஊற்றிடாதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா இது போல் வலிச்சு விட்டு எடுத்திங்கன்னா சுத்தமாக வந்துடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து தக்காளியை நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் இந்த எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சே நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து தக்காளி வேகும்போதே உப்பு சேர்த்துருக்கேன். இந்த நேரம் செக் பண்ணிட்டோன்னா பத்தலைன்னு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்துலேயே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெந்தயம், கடுகு, பெருங்காயம், அந்த பவுடரை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்மிலே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சுருண்டு வரும்போது தான் அந்த ஊறுகாயில் கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த பவுட்ரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம அதை கலந்து விடணும். அப்போ தான் இதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பக்குவமாக செய்யும் போது தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம குழம்பு வைக்காத அன்றைக்கி டக்குன்னு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த தொக்கு போட்டு இந்த ஊறுகாயை போட்டு நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு சாதம் ரெடி ஆயிரும். அதே நேரம் சட்னி வைக்காத நேரத்துங்களில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். நம்ம எங்கேயாவது ட்ராவலில் போகிறோம், ப்ரெட்டு, சப்பாத்தி, இட்லி, தோசை கொண்டு போகிறோன்னா அதுக்குமே இதை சுலபமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோ 2 கிலோ தக்காளியை போட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இதை செஞ்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு 4-5 மாதத்து வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாளைக்கெலாம் நீங்கள் வச்சுக்கலாங்க, நம்ம வச்சுக்கிறத பொறுத்து. கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஈரமில்லாத பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம பாசிப்பருப்பு சாம்பார், சிறுபருப்பு சாம்பார்லாம் அப்போ பார்த்திங்களா, முருங்கைக்காய் போட்டு அந்த சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்கும். நான் நேற்று பிரியாணி செஞ்சுருந்தேன், அதுக்கே இதை தான் தொட்டு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இதில் வந்து ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறதா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வெல்லம் சேர்த்தா பிடிக்காது, அதனால் நான் வந்து இதில் வெல்லம் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இப்படியே நீங்கள் இறக்கிடலாங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதை இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து இது மாதக்கணக்கெல்லாம் வராது. கண்டிப்பாக எப்படியும் ஒரு 10 நாள்லேயே நாங்கள் காலி பண்ணிடுவோம். ஏன்னா இதை பார்த்தோன்னே இட்லி, தோசை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக காலியாகிடும். இப்போ அவ்வளோதாங்க, எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நம்ம இறக்கி விட்டுடலாம். இன்னும் ஆற பார்த்திங்கன்னா இதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா ஆற விட்டுணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அருமையான ரெசிபி, அவசரத்துக்கு கை கொடுக்குற ரெசிபி. அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் பூண்டு தொக்கு ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பூண்டு தொக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபியுமே நான் சேனல் நம்பிக்கையில் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.